அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டதாக கூறி நேற்றைய தினத்திலிருந்து இந்த விவகாரம் அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் கடிதத்தில் இருப்பது என்ன என்ற விவரங்கள் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்காதது ஏன் என்பது குறித்தான விவரங்களை பார்த்து வருகிறோம். திட்டத்தை நிராகரித்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் என்ன இருக்கிறது என்ற விவரங்கள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அது ஏன் அமைக்கப்படலை, அதற்கான அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது அந்த கடிதத்துல என்ன இருக்குது, முழுமையான விவரங்களை வழங்கல. கௌதமி வணக்கம். நேற்றைய தினம் மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் கிடையாது, காரணம் அங்கு குறைவான மக்கள் தொகை இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி மத்திய அரசு தமிழக அரசுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் விரிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில அந்த பேஸ் 1 என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தடத்தில் மட்டும் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மட்டும் சராசரியாக தினமும் 4 லட்சம் பேர் பயணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது, அதாவது சென்னையில மக்கள் தொகை அதிகம், 55 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியவர்களே ஒரு நாள் ஒன்றுக்கு 4 லட்சம் பேர் தான் இந்த சென்னையிலே இந்த முதல் வழித்தடத்தில் பயணிக்கிறார்கள். ஆனால் கோவையில் வெறும் 34 கிலோமீட்டர் தூரத்தில் 6 லட்சம் பேர் தினமும் பயணிப்பார்கள் என்று தமிழக அரசு இந்த டிபிஆர்எல் குறிப்பிட்டிருக்கிறது. இது அதீத மதிப்பீடு. எனவே இந்த மதிப்பீடுகள், அதாவது சென்னையை ஒப்பிடும் போது கோவையினுடைய மக்கள் தொகை குறைவு, சென்னையின் முதல் வழித்தடத்தை பொறுத்தவரையில சுமார் 55 கிலோமீட்டர். இந்த 55 கிலோமீட்டர் தூரத்திலேயே 4 லட்சம் பேர் தான் பயணிக்கிறார்கள். ஆனால் கோவையில் வெறும் 34 கிலோமீட்டர் தூரத்தில் 6 லட்சம் பேர் பயணிப்பார்கள் என்று சொன்னால் எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதே போல உக்கடம், கோவை சந்திப்பு மற்றும் கோவை சந்திப்பு ஹோப்ஸ் கல்லூரி, கோவை சந்திப்பிலிருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் உள்ளிட்ட அந்த வழித்தடங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த வழித்தடங்களில கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு வெறும் 20 மீட்டருக்கு தான் அந்த குறுகிய சாலைகளாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் வெறும் 15 கிலோமீட்டர் அளவுக்கு மிக மிக குறுகிய சாலைகளாக இருக்கிறது. இவ்வாறு குறுகிய சாலைகளில் எப்படி உயர்த்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைக்க முடியும்? தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியம் கிடையாது என்றும் அந்த மத்திய அரசினுடைய கடிதத்திலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.